எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு போல. எல்லாம் ரெடியா இருக்கா? என்ன ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்கு. டாக்டர் கிளாரி டுபாய்ஸ். நீ எப்ப வந்த? நான் நேத்து தான் இங்க வந்தேன். நாளைக்கு கிளம்பிடுவேன். அந்த இடம் எப்படி இருக்கு? அது ஒரு அடர்ந்த காடு, ரப்பர் தோட்டங்கள் எல்லாம் இருக்கு, மருத்துவ சிகிச்சை பிரிவும் இருக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, என் வண்டியில எப்பவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு. என்னமோ தெரியல, உங்க கூட வேலை செய்யணும் போல இருக்கு. கண்டிப்பா வாங்க, நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கலாம். நீங்க நான் ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாம கண்டிப்பா இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஷூர். கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஓகே. ஓகே गाइस, எல்லாரும் புறப்பட தயாரா இருங்க. நம்ம கூடி சீக்கிரம் நடவடிக்கை ஆரம்பிக்கணும். இது ஒரு புதிய போராட்டம். போராட்டத்துல நமக்கு தான் வெற்றி. ஓகே கைஸ், இந்த பிரச்சனையை நாம தான் தீர்க்கணும். எல்லாரும் இப்ப நம்ம மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. நாம அந்த தீவுல தரையிறங்க முடியாது. இந்த முறை உங்களுடைய நடவடிக்கை ரொம்ப துரிதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு அதுங்க ஆபத்தானதா? அதை நேர்ல பார்த்தாதான் உனக்கு புரியும். கடந்த 2 வருஷத்தை விட இந்த வருஷம் பொருளாதார ரீதியா இந்த தீவுக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. உள்ளூர் வாசிங்க எறும்பு ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு சொல்றாங்க. விசித்திரமாவா? எப்படி? ரொம்ப கோபமா இருக்கா? ஆமா, ரொம்ப கொடூரமா இருக்கு. எறும்புகள் மனிதர்களை கொலை பண்றதை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. நடந்த சம்பவங்களையும் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உண்மையில ரொம்ப கொடுமை. ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளை பொறுத்தவரை இதுவும் ஒரு போர் தான். சரி, என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க.
இப்ப தற்காலிகமா நெருப்ப மூட்டி அந்த எறும்புகள் உள்ள வராம நாம தடுத்திருக்கோம். ஆனா இதால மட்டும் நாம ஒரு முடிவு காண முடியாது. அதுங்க திரும்ப வரும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுல்ல? பரவாயில்ல, நீங்க ஒரு நல்ல தற்காப்பு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. இங்க இருந்த தோப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சா? எல்லாமே அழிஞ்சிருச்சு. சரி, ஓகே. அது நாம எப்படியாவது ஒரு காலி மைதானத்துக்கு கொண்டு வரணும். அதனால காட்டஸ், நீயும் ராணுவமும் சேர்ந்து அதை வழி நடத்தணும். பில்லு நானும் அதுங்களுக்கு பின்னாடியே வந்து அதுங்களை தாக்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்யறோம். அதுக்கான சிறந்த ஆட்கள் தேவை. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க, உடனே. உள்ள வேகுது. இந்த ஷூட்டே பிடிக்கல. டப்ஸ், நான் பில்லு பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? ஹெல்மெட் ரொம்ப நல்லா இருக்கு. பிஓபி மாத்து. ஓகே, இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் கரெக்டா இருக்கு. ஜிபிஎஸ் டவுனா இருக்கு, செக் பண்ணு. உடனடியா அதை ஆன் பண்ண நான் விரும்பல. சாரி. ஓகே டீம், எல்லா ஃபங்க்ஷனும் லாக் பண்ணிருக்கோம், லோட் பண்ணி. ஓகே, நாங்க கிளம்புறோம். ஓகே, நீயும் காட்டஸும் வடக்கு பக்கமா நகர்ந்து போங்க. அந்த நேரத்துல நாங்க அதுகளை எப்படியாவது சுத்தி வளைப்போம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை செலுத்தி அதுகளை அழிக்கணும். ஆமா, டாமினல் எஃபெக்ட். எல்லாம் ரெடியா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாங்க போலாம். குவார்டர்ஸ், உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இப்போ வடக்கு நோக்கி நகர்ந்து போறேன். டீம் குவார்டர்ஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறேன். இப்ப வெளியே நிலவரம் எப்படி இருக்கு டேப்? இங்க எல்லாம் அமைதியா தான் இருக்கு. மத்த இடங்களை செக் பண்றோம். தெளிவா சொல்லு, சொல்றது புரியல. குவார்டர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே வராங்க. நாம கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட போய் சேரணும். பிளான் படி போகலாம் பெல். நாம சொல்றபடி நடக்கணும். அதிகாரத்தை கையில் எடுத்துக் கூடாது. டேப்ஸ், ஹே டேப்ஸ், மத்தவங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காங்க? இப்ப கேம்ப் எப்படி இருக்கு? ஹே டேப், இங்க பவர் ஏரியல் ஏதாவது இருக்கா? உங்ககிட்ட இருந்து 1/2 மைல் தூரத்துல ஒரு செல் டவர் இருக்கு. ஆனா அது பயன்பாட்டுல இல்ல. லென், நான் சொல்றது புரியுதா? அது பயன்பாட்டுல இல்ல. கேக்குதா? ஏன் புரியுது? என்னது அது? லென், உன் பக்கத்துல விசித்திரமா ஏதோ இருக்கு. என் டெலிமீட்டர் லிங்க் கட் ஆயிடுச்சு. லென், நான் சொல்றது உனக்கு புரியுதா? லென், லென். டேப், டேப், விசித்திரமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னால, இதத்தான் சொன்னாலா? உன்னதான் கேக்குற, சொல்லு. இங்க எல்லாமே ரொம்ப அமைதியா இருக்கு, நிசப்தமா இருக்கு. நீ சொல்றது சரிதான், எனக்கும் அப்படிதான் தோணுது. டேப், லென், ரிப்போர்ட் பண்ணு. அங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லு. டேப். என்னது?
அதுங்க எல்லாமே எறும்புகள் தான். கட்டுப்படுத்தணும் இல்லைன்னா இல்ல அழிக்கல. இல்ல அசையாதீங்க. டேப், நான் பேசுறது கேக்குதா? டேப், இப்ப எல்லாம் இவ பேச மாட்டான். எங்க பாருங்க. வா கிட்ட போய் பாப்போம். இது ரொம்ப ஆபத்தான வேலை. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இத பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த எறும்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தன்னோட உருவத்தையே மாத்துதுங்க. ஆனா எதுக்காக இப்படி எல்லாம் செய்யுதுன்னு தெரியலையே. என்னால முடியல. அதுக்கு உள்ள வந்துடுச்சு. அது ஒரு எறும்பு உள்ள வந்திருக்கு. பெல், உனக்கு ஒன்னும் ஆகல? சொல்லு பெல். பெல், பெல், அதுங்க உள்ள வரல. காட்டஸ், சீக்கிரம் இங்க வாங்க. பில்லுக்கு ஏதோ ஆச்சு. என்னாச்சு பெல்? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன். ஒண்ணு இல்ல. முதல்ல அந்த சூட்ல இருந்து அவனை வெளியேடுங்க. பில்லு இல்லைன்னா திருப்பி வந்துட்டாங்க. நான் சொல்றது கேக்குதா? என்ன நடக்குது? அந்த எறும்புகள் இருக்கிற ஜோன்ல இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வருது. ஓகே, நம்ம ஆளுங்களை அனுப்பு. குட் ஜாப். ஹே, அவனுக்கு ஒன்னும் ஆலியே. அதான் தெரியல. இவங்க அங்க இருக்கும்போது அந்த எறும்புகள் இவங்க மேல விழுந்தது அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா? இல்ல, அதுக்கு முன்னாடி அங்க எந்த சிக்னல் இல்ல. நீ எதையும் பாக்கலையா? எதை பாக்கணும்? ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, உன்னால முடிஞ்சது பண்ணு. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. என்னது? ஒண்ணும் இல்ல. நீ இதை கண்டிப்பா பாக்கணும். என்ன, எறும்புகள் அந்த பகுதியை அழிச்சது அதானே? இது முன்னாடி பார்த்ததா? ஆமா. இப்ப நான் அதை ஃபில்டர் பண்றேன், பாரு. இது உண்மைதானா? ஆமா, இத பாரு. அப்புறம் இதுவும். இது எப்படி? ஆற்றங்கரையில இருக்கிற மணல் வீடு. ஓகே, இதை எல்லாத்தையும் உடனே பிரிண்ட் போட்டு எடு. யாருக்கும் தெரியக்கூடாது. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு புரியல, ஆனா கண்டுபிடிச்சாகணும்.
எல்லாரும் கவனிங்க. மினிஸ்டர் ஜிங்க் இப்போ உங்களை வரவேற்பாரு. தேங்க்யூ. என் கைகளை உயர்த்தி உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ஹாரஸ் லெனட்டுக்கும் நன்றி. அப்புறம் தோராக்ஸ் இண்டஸ்ட்ரி டீமுக்கும் நன்றி. அந்த எறும்புகளெல்லாம் அழிச்சு எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இது உண்மையிலேயே சிறப்பான டீம். நம்முடைய துணிச்சலான ராணுவமும் அவங்களோட இணைஞ்ச அமெரிக்க நிபுணர்களும் ஒன்னா செயல்பட்டு ரொம்ப சீக்கிரமாவே இங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து நம்ம நாட்டை காப்பாத்திருக்காங்க. எப்பவாவது எறும்புகளை எப்படி அழிச்சாங்கன்ற உண்மையை நம்ம கிட்ட பகிர்ந்துப்பாங்க. கண்டிப்பா டாக்டர் லெனட் இந்த ரகசியங்களை மறைக்காம நம்ம கிட்ட தெளிவா சொல்லுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட ரெடி ஆயிட்டேன். டாக்டர் லெனட்டுக்கும் அவருடைய டீமுக்கும் வாழ்த்துக்கள். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மிஷினுக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ண வீணா போக. ஓகே, எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. பில், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இந்த சிட்டிலே இதான் பெரிய பப்புன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இங்கேயும் நிறைய எறும்புகள் இருக்கு. என் கிளாஸ்ல ஒவ்வொன்னா விழுந்துகிட்டே இருக்கு. இங்க நான் எந்த எறும்பையும் பார்க்கலையே பில். ஆனா நான் அதுங்களை பாத்துட்டு இருக்கேன். அதுங்க என் மேல விழுந்துகிட்டே இருக்கு. நான் சொல்றது கேளு. உனக்கு நடந்த அந்த சம்பவத்தை நீ இன்னும் நினைச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்க. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இன்னும் எதுவும் சரியாகல. புரிஞ்சுக்க, அன்னைக்கு நடந்த எதுவுமே இன்னும் சரியாகல. அந்த எறும்புகள் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் என் மேல விழுந்திருக்குங்க. நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உண்மையிலேயே அந்த எறும்புகள் எல்லாம் முழுசா அழிச்சிட்டீங்களா? இல்ல, நீங்க அழிக்கல. அங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணு தப்பிச்சிருச்சு. நீங்க ஒண்ணு மிஸ் பண்ணிட்டீங்க. நான் பேசுறது கேக்குதா? போங்க போங்க. அவனை பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பா இருக்கு. என்ன? பில்லி ஹாஸ்டல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. லெனன் தானே கூட இருக்கான். மத்தவங்க பேச்ச அவன் எப்ப கேட்டிருக்கான்? அவனை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்காக வருத்தப்படுற? பில்லி ரொம்ப படிச்சவன். பில்லி ராட்லேஜ் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி நிறைய படிச்சிருக்கான். லெனன் காலேஜில் படிக்கும்போது பில் ப்ரொஃபஸரா இருந்தார். ப்ரொஃபஸரா இருக்கும்போது பில் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாராம். லென் தான் இதை என்கிட்ட சொன்னார். இவருக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணமே லென் தான். சூதாட்டனா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதுல கலந்து நிறைய சொத்தை இழந்துட்டாரு. இப்போ அதனால என்ன? அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா லென் பாத்துப்பான். கண்டிப்பா. லென்னுக்கு அவர் மேல தனி மரியாதை இருக்கு. ஒரு நிமிஷம், தயவு செஞ்சு மியூசிக் நிறுத்துங்க. மியூசிக் நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க பிளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நம்மளோட விடுமுறை கேன்சல் ஆகுது. ராணுவ வீரர்கள் களத்துல இறங்கி ஆகணும். உடனடியா போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. தோராக்ஸ் டீம், நீங்களும் கிளம்புங்க பிளீஸ். என்னாச்சு? பேண்டால மறுபடியும் எறும்புகள் வந்திருக்கு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அடுத்த சீசன்ல தான் மறுபடியும் வளரும். ஆமா, சீசன் முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கு ஆத்த தாண்டி அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. இத நம்பவே முடியல. அதோட உருவம் வர பெருசா இருக்கு. முதல்ல பார்த்த உருவத்தோட இப்ப 3 மடங்கு பெருசா இருக்கு. எதோ நடக்க போகுது. அப்படின்னா இன்னும் நிறைய எறும்புகள் இருக்கா? நான் ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா. எக்ஸ்கியூஸ் மீ. நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. அதுங்க மேல மேல வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும். கிளேர், நான் தான் லென். நான் அனுப்புற மெசேஜ் மூலமா உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். நீங்க உடனே பேண்டோ ஏர்போர்ட்டுக்கு வரணும்னு நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். நிறைய பேச வேண்டியிருக்கு. நான் பேசுறது கேக்குதா? அந்த எறும்புகள் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. ஆர்மியை உடனே அங்க அனுப்புங்க.
கேஸ் நம்பர் 4க்கு வரவும். ஹாய் கிளார். ஹலோ டாக்டர், நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. ஓ, நாம யூரோப்ல ரொம்பவே மோதிக்கிட்டோம்ல. ஆமா, ஞாபகம் இருக்கு. என்னால மறக்க முடியாது. அதை மறக்க முடியாது. ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. சொல்ல மறந்துட்டேன், நான் உங்களை பத்தி பேப்பர்ல பார்த்தேன். நீங்க மிகப்பெரிய மல்டி மில்லியனியர் ஆயிட்டீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல எல்லாருடைய பங்கும் இருக்கு. பிசினஸ எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க, நான் நாடோடியா சுத்திக்கிட்டு இருக்கேன். முக்கியமா சொல்ல போனா அளவுக்கு அதிகமா பணம் இருந்தாலும் அதை பார்த்தா எனக்கு பயம்தான். பணக்காரங்க இப்படிதான் பேசுவாங்க, அதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க என்ன பண்றீங்க ப்ரொஃபசர்? மக்களுக்காக வேலை செய்யறேன். எல்லாருக்குமா? இதுக்கு முன்னாடி நீங்க புக்ஸ் தானே எழுதிட்டு இருந்தீங்க. உங்க புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். உங்க புக் எப்ப வெளிவரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். உண்மையாவா? எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். ஏன் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி சொல்ல வரல. நீங்க உண்மையிலேயே படிச்சிருந்தா அதுல பூச்சிங்களை பத்தி நான் நிறைய எழுதியிருப்பேன். அதுங்களால இந்த உலகத்துக்கே ஆபத்து ஏற்படலாம். ஓகே, இப்ப பொது காரியத்துல நாம இறங்கிட்டோம். ஓ, அப்படியா? என்னது அது? ஆமா, இப்ப நம்ம 2 பேருமே பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். பூச்சிகளை நாம எப்படியாவது சாகடிச்சாகணும். அதுக்கு உங்க புத்திசாலித்தனம் எனக்கு தேவை. ஓ லென், என்ன பாராட்டினா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்ன? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன கருத்துக்களை நான் ரொம்ப எதிர்த்திருக்கேன். ஆனா நீங்க சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கரெக்ட். எனக்கு அனுப்பின போட்டோவை பத்தியும் மெசேஜ் பத்தியும் பேசுறீங்களா? நான் சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சாதாரண எறும்புங்க இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்த போகுது. எதை பத்தி பேசுறீங்க? இது இப்ப சமீபத்துல பேண்டோல எடுத்த போட்டோ. இது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆச்சு. இது அந்த எறும்புகள் தான் உருவாக்கும். இத பாக்கும்போது அப்படிதான் இருக்கு. இத கண்டுபிடிக்க புத்திசாலித்தனம் தேவையாச்சே. நீங்க சொன்னது ஏதோ கொஞ்சம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை சொல்லல, எறும்புகளை பத்தி சொன்னேன். அதுங்க அறிவுபூர்வமானது. அப்படின்னா நீங்க இத பாருங்க. எங்க காட்டுங்க. பாருங்க, இதுதான் அதுங்களோட அடிப்படை ஆதாரம். இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த எறும்பு கூட எழுந்துச்சு நிக்கிறது பாக்கிறதுக்கு ராஜநாகம் மாதிரி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எறும்பு கூடுகள் எழுந்து 2 கண்களா செயல்படுது. அதுங்களால பின்னாலேயும் பார்க்க முடியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது நம்மள பாக்குது, நம்மள புரிஞ்சுக்குது. அது மட்டும் இல்ல, நாங்க போகும்போது மரத்து மேல இருந்து என் பார்ட்னர் மேல விழுந்துருச்சு. அதுங்க எந்த நேரத்திலயும் நம்மள கொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் முக்கியம், அதுங்களுடைய வேலை முடிஞ்சதுன்னா அதுங்க திரும்பி போயிடும். இது ஒரு கதை மாதிரி இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுங்களுக்கு புதுசா ஒரு கூட்டு சக்தி கிடைச்சிருக்கு, பாதுகாத்துக்க நினைக்குது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? இது கரெக்டா? உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? என்கிட்ட படிச்ச மாணவன் ஒருத்தன் தான் இந்த தகவலை என்கிட்ட சொன்னான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா எறும்புகளையும் நாங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கோம். ஆப்பிரிக்கா, அமேசான், எல்லா எறும்பு புத்தையும். உலகத்திலேயே 70% எறும்புகள் எறும்பு புற்ற கட்டும். ஆனா சிலதுதான் இப்படி இருக்கும். இது எறும்புகளோட கூட்டு சக்தி. எத்தனை வருஷமா எறும்புகளை அழிக்கிறதுக்காக ஸ்ப்ரேவை தெளிக்கிறீங்க? 8 வருஷமா. இந்த உலகத்துல காத்தோட தூய்மையே கெட்டுடும்.
கிளார், நான் என் லேப்ல சயின்டிஸ்ட்களோட உட்கார்ந்து ஏதோ வேலை இல்லாம இந்த எறும்புகளை அழிக்கணும்னு நினைக்கல. ஓகே, நானும் என் டீமும் ஆபத்தான இடங்களுக்கு போய் பார்க்கறோம். நாங்க உயிர்களை காப்பாத்துறோம். அதை பார்த்து மக்கள் எங்களை பாராட்டுறாங்க. நான் பேசுறது கேக்குதா? அங்க என்ன பிரச்சனைனாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். எல்லா வெப்பன்ஸையும் ரெடியா வச்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் எங்களுக்கு Oh இன்ஃபார்ம் my பண்ணுங்க. God. ஓகே? எஸ் சார். ஐ ரிப்பீட். ஒருவேளை அந்த எறும்புகள் ஆத்த கடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதுங்களை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுது, யாரு மேலே ஈவு இறக்கமே அதுங்க காட்டாதுங்க. கொடூரமானது. பில், நீ எதுக்காக இப்ப அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா அவங்க சொல்றது கேட்போம். உள்ளூர் வாசிங்க உங்க கிராமத்துல இருந்து இந்த சாம்பிள கொண்டு வந்தாங்க. ஆனா இதுக்குள்ள நிறைய பூச்சிகள் இருக்கு. முதல்ல இந்த ஜார் கிடைக்கும் போது இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே உயிரினமா இருந்தது. இதுங்க வித்தியாசமான உயிரினங்கள் இல்ல. ஒரு எறும்பு கூடு தான் ஒரு உயிரினம். ஒரு எறும்பு கூடு ஒரு உயிருக்கு சமம். அதுங்க ஒன்னா செயல்படும். அது மத்தவங்கள பார்த்து பயந்து தன்னை பாதுகாக்க நினைக்குது. அதுவும் மனிதர்கள் மாதிரியே யோசிக்குது. சரியா சொன்னீங்க. அதுங்க ஒன்னா சேர்ந்து ஒரு உயிரினமா மாறின பிறகு தன்னுடைய வேலைகளை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுங்க தனித்தனியா பிரிஞ்சு போயிடுது. ஆனா அதுங்க ஒரே கூடா இருக்கும்போது அதுங்க ஒரே கூடுதான். ஒரே கூடா ஒன்னா செயல்படுது. எல்லாத்தோட தேவைகளும் ஒண்ணுதான். ஆமா, அங்க என்ன இருக்கு? வாங்க காட்டுறேன். ஓகே கைஸ், கேளுங்க. இது போனாக். இது தீவுல இருக்கிற ஒரு கிராமம். ஏரியல் சர்வே பிரகாரம் கிராமத்து மக்கள் 50 பேர் இன்னும் அங்கதான் இருக்காங்க. அந்த எறும்புகளால இன்னும் அந்த பகுதிக்குள்ள ஊடுருவி போக முடியல. நாம உடனடியா அந்த மக்களை காப்பாத்தி ஆகணும். நம்ம கிட்ட போட் இருக்கா? நிறைய இருக்கு. முதல்ல இங்க இருந்தபடி நாம அந்த எறும்புகளோட செயல்பாடுகளை துல்லியமா கவனிக்கணும். நாம நம்ம டிஃபென்ஸ் டீமோட நேரா முதல்ல இந்த பக்கம் போனோம், அப்புறம் இந்த பக்கம். ஆபீசர் சாங், நான் இந்த ஜாரை கொண்டு போறேன். நான் இதை பரிசோதிக்க வேண்டியிருக்கு. வாங்க போலாம். எப்படி ஃபிட்டா இருக்க? கொஞ்சம் லூசா இருக்கு. இல்ல, இந்த சூட் உன்னை விட கொஞ்சம் உயரமானவங்க போட்டா கரெக்டா இருக்கும். நானும் அதான் நினைக்கிறேன். அது எங்க வச்சுட்டேன்? ஓ, இங்க இருக்கு. பெல், உன்னால வர முடியுமா? டேங்க்ல எல்லாம் ஓகே தானே? நாம ஒரு டீமா செயல்படுவோம்.
கண்டிப்பா சரியா தான் சொன்ன. கிளம்பலாமா? ஓகே. ஓகே. எதுக்காக அப்படி கேட்ட? என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இந்த ஆயுதத்தை சோதிச்சு பாரு. லென், நான் தான் சொன்னல இந்த ஆயுதத்தெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். உன்னை பார்க்கும்போது நீ ஃபிட்டா இல்லைன்னு தோணுச்சு. நான் ஃபிட்டா தான் இருக்கேன். நான் செய்யற எந்த வேலையும் உன்னால செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க. எதுக்குன்னு நான் சொல்றேன். இந்த ஆயுதம் மட்டும் உன் கழுத்துல தொங்கலனா அப்புறம் நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது. ஒழுங்கா உனக்கு கொடுத்த வேலையை பாரு, அதுதான் உனக்கு நல்லது. கேமரா மேல போயிடுச்சு. ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. பாதுகாப்பா கூட்டிட்டு போயிடும். சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்க. வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. போகலாம், வா. முடிஞ்ச அளவுக்கு வேகமா நாத்துக்கிட்ட ஓடு. போங்க போங்க. இந்த ஆயுதத்தை பரிசோதிச்சு பாரு. லென், நான் தான் சொன்னல இந்த ஆயுதத்தெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது நெருப்பாயுதம். நெருப்பு நெருப்பு நெருப்பாயுதம். நெருப்பு நெருப்பு. சீக்கிரம் வா. சீக்கிரம் ஓடு. சீக்கிரம் வேகமா வேகமா வா. வா போலாம், வா.
ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கேன். இங்கதான் நம்மளோட முதல் வேலையை ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். சரி, நான் அதை பாக்குறேன். நீ சுட்டதை நான் பார்த்தேன். ஆமா, இவளை காப்பாத்துறதுக்காக. எனக்கு வேற வழி தெரியல. மறுபடியும் பண்ணுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. நானும் காட்டஸும் பழைய ஃபேக்டரி பக்கத்துல போனோம். கிட்டத்தட்ட இந்த இடமும் அதே மாதிரி தான். லென் அங்க போக வேணாம்னு சொன்னான். நீ ஏன் தனியா யோசிக்காத பில்? ஏய், லென் இங்க இல்ல. நீ கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரு. பேசிக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காது. அந்த மீறக்கூடாது. ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். நான் லென் கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ அங்கேயே இரு. எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்ல. நான் கிளம்புறேன். பில் அங்கேயே இரு. பில், சொல்றது செய். அவளோட பேரு இங். இவ ஒரு அனாதை. தன்னுடைய சகோதரன் கூட இருந்திருக்கா. 2 நாள் முன்னாடி வேட்டையாட போனவன் இன்னும் வரல. கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. கோச்சஸ், லைன்ல வாங்க. கோச்சஸ், கோச்சஸ், கோச்சஸ். பில் எங்க இருக்கான்னு உடனே கவனி. ஓகே. கிளாரா, நீ நேசிச்சு ஆராய்ச்சி செஞ்ச அந்த எறும்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தல. பாக்கிறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்தாலும் அதுங்களுக்குள்ளேயும் ஆபத்து பொதிஞ்சிருக்கு. நாம ஜாகிரதையா இருக்கணும். அதுங்க ரொம்ப கொடூரமானதுங்க. உன் கையில இப்ப அந்த ஆயுதம் இல்லைன்னா நீ இறந்திருப்ப. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதை யோசிச்சிருக்கணும். காட்டாஸ், நான் தான் பில். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் ஃபேக்டரியோட வடகிழக்கு திசையில 20 யார்ட்ஸ் தூரத்துல இருக்கிறேன். சீக்கிரம் வந்து என்ன பாரு. பில், நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. வெளியே அசையாத. மேல பார்க்காத.
பார்த்து ஜாக்கிரதை. என்கிட்ட ஆயுதம் இல்ல. சீக்கிரமா அங்கிருந்து வெளியில வந்துருங்க. Curtis! Curtis! பெல், டெப், கோட்டஸ், யாராவது இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. பெல், கோட்டஸ், நிறுத்து. இத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நானும் பில்லும் இதை தான் பார்த்தோம். அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? நம்மளை கூட்டிட்டு போகுது. வாங்க. மை காட், இது என்னன்னு தெரியுதா? எறும்பு போட்டு இல்ல. ஆமா அதேதான். ஆனா இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. ஒவ்வொரு எறும்புகள்லயும் கட்டுப்பாடு இருக்கு. அது நமக்கு பதில் கூட சொல்லும். என்ன இது? பைனரி கோடா? இது கெமிக்கல் மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னலையும் பயன்படுத்துது. அப்படின்னா இது கம்ப்யூட்டர்னு சொல்றியா? விசித்திரமா இருக்கு. ஹேய், நம்ம இங்க இருந்து தூரமா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம வெளியே போக வழி இல்ல. நாம வந்துட்டோம்.
முக்கியமான இடம் நினைக்கிறேன். அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாம பார்த்த உருவங்களை அதை நினைவுபடுத்துது. இது அதுங்க பாஷையா? அதுங்களுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற பாஷை. இதான் முதல் படி. டிஎன்ஏ அதான் அதுங்க நமக்கு சொல்ல வருது. அதுங்க நம்மளை கொன்னுடும். அதுங்களே ஒண்ணுக்கு கொன்னுடும். பேண்டோ வேணும். என்னது? என்ன சொன்ன? அதுங்களுக்கு பேண்டோ வேணும். ஆமா, அது பென்டோ தான். ஆச்சரியமா இருக்கு. அவ சொல்றது சரி. அதுங்களுக்கு இந்த தீவு தேவை. அவளை விட முடியாது. பின்னாடி போ, பின்னாடி போ. அவதான் பணை கைதி. அவளுக்கு எதுவும் ஆகாது. நாம் இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். நாங்க திரும்ப வரோம். ஏன்? கண்டிப்பா திரும்ப வருவோம். நாங்க திரும்பி வருவோம். நாம இப்ப என்ன பண்றது? நாம பார்த்தது இன்னும் என்னால நம்ப முடியல. நாம எங்க காப்பாத்தியா? எறும்புகளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? தன்னை பாதுகாக்க எடுக்கிற முயற்சி. அதுங்களுக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியம்? அதுங்களை சாதாரணமா எடை போட முடியாது. ஆனா சாதாரண எறும்புகள் எப்படி இதெல்லாம்? தயவு செஞ்சு, இங்க புதுசா ஏதோ நடக்குது. இது ஒரு புரட்சி. இது ஒரு விசித்திரம். அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்ப நம்ம கிட்ட நேரம் கிடையாது. இயற்கையில இவ்வளவு புதுமைகள் இருக்குன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இந்த மாற்றத்துக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். வந்துட்டோம். ஓ, தேங்க்ஸ். அதுங்க நம்ம பின்னாடியே வருமா? இல்ல, வராதுன்னு நினைக்கிறேன். அந்த எறும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து அதுங்க பாஷையில நமக்கு தெரிவிச்சது நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. ஏதோ கனவுல எறும்புகள் சேனல் பார்த்த மாதிரி இருக்கு. நான் கூட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததில்ல. அந்த யங் சொன்னது சரிதானா? இந்த தீவு அந்த எறும்புகளோட சரணாலயமா? அப்படிதான் தோணுது. அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த தளபதியும் அப்படிதான் சொன்னாரு. சரி, நம்ம பார்த்தது அவர்கிட்ட சொல்லலாம். நான் இன்னும் கான்ட்ராக்ட்ல இருக்கேன் கிளாரி. உன் கான்ட்ராக்ட விட்டு தலை, இல்லன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கும் இப்ப வேற வழி இல்ல. நாம அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லிதான் ஆகணும். லென், நாம சொன்னா அவங்க கேட்பாங்க. நம்புவாங்களா? நம்புவாங்க. நாம இந்த விஷயத்துல ஒன்னா செயல்பட்டாகணும். எப்படியாவது எங்க காப்பாத்தி ஆகணும். உனக்கு ஒன்னும் ஆகலி? நல்லாதான் இருக்கேன். சூட்ட போட்டுக்கிறியா? வேண்டாம். இல்ல, வேணும்னா போட்டுக்கோ. கொஞ்சம் இதமா இருக்கும். நல்லாதான் இருக்கேன். தேங்க்ஸ் லென். தேங்க்ஸ் a lot. ஹே, உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? எப்படி மறக்க முடியும்?
மறுபடியும் உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு டாக்டர் லென். மறுபடியும் உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு டாக்டர் லென். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நாங்க வந்துட்டோம், பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். அங்கேயே இருக்க, நாங்க வந்துட்டோம். ஓகே நீ நல்லதானே இருக்க? யா, ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. இது வேணுமா? இது நம்ம காட்டஸ். எஸ் சார். நீ ஜெயிச்சுட்ட. ஹே, உன்னை பார்த்ததுல சந்தோஷம். லென், நீங்க இறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நாங்க இறந்திருப்போம். அப்படியா? என்ன நடந்தது? நாம நேருக்கு நேரா இன்னொரு ஜீவராசி கிட்ட இப்ப மோதிக்கிட்டு இருக்கோம். அதுங்க அரிதானது, அற்புதமான எறும்புகள். அதுங்க தங்களுடைய தேவைக்காக தன்னுடைய இனத்தை பெருக்கி ஒரு கூட்டா செயல்பட்டுக்கிட்டு வருது. அதுங்க எண்ணிக்கையில ரொம்ப அதிகமா இருக்கு. அதுங்க மேட்ரிக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் டேட்டா மாதிரி செயல்படுது. அதுங்க கிட்ட அபாரமான சக்திங்க இருக்கு. நினைச்சத வெளிப்படுத்துது. அது ஓவியமாவோ இல்ல வரைபடங்களாவோ ஏன் குறியீடுகளாவோ அதுங்க தெரியப்படுத்துது. அதுங்க எங்க கிட்ட தெரிவிச்ச இந்த விஷயம் உண்மையிலேயே ரொம்ப முக்கியமானது. அதுங்க ஒரு சின்ன பொண்ண பணைய கைதியா வச்சிருக்கா. லென், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நாங்க பார்த்ததெல்லாம் உண்மை. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர லென்? உண்மை என்னன்னா அதுங்க நம்ம தீவுகளை ஆக்கிரமிக்க நினைக்குது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த டவுன் அழிஞ்சிடுச்சு, எல்லா பிளான்டேஷனையும் மூடிட்டாங்க. உயிர் வாழறதுக்கே வாய்ப்பில்லை. இந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது. இனிமேல் சுற்றுலா பயணிகள் கூட வரமாட்டாங்க. நம்மளால அதுங்களை தடுக்க முடியல. அதுங்களை தடுக்க முடியாதா? ஆமா, அதுங்க எல்லாம் மீறி போயிருச்சு. இனிமே பேசி பிரயோஜனம் இல்ல. இங்க பாருங்க, நீங்க சொல்றது எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. இல்ல சார், நாம அதை கொள்றதை நிறுத்தணும். சொல்றத கேளுங்க. இந்த நிலைமையில நம்ம எறும்புங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. டாக்டர் லென்னட், உங்க அபிப்பிராயம் என்ன? முதல்ல என்னோட பேச்சை கேளுங்க. நாம உடனடியா போய் அதுங்களை அழிச்சாகணும். வெல், ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி பேசாத.
நாம எங்க திரும்ப உயிரோட கொண்டு வரணும். அதுக்காக நானும் டாக்டர் டுபாய்ஸும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். கேட்க நல்லதா இருக்கு. டாக்டர் லென்னட், உடனடியா அதுங்களை கொன்னுடுங்க. நாம மக்களை காப்பாத்தணும். ஒரு பொண்ணு உயிர் போனா ஒண்ணும் தப்பு இல்ல. யோசிக்காதீங்க, கிளம்புங்க. போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சரி, சொல்லுங்க டாக்டர் லென்னட். அதுங்களோட தேவையை நாம எப்படி பூர்த்தி பண்றது, சண்டையை இப்ப எப்படி நிறுத்துறது சொல்லுங்க. இந்த தீவுல வேணா ஒரு பகுதியை அதுங்களுக்கு கொடுத்துடலாம். காட்டோட மேற்கு பகுதியை நாம கொடுத்துருவோம். அது இந்த தீவுடைய பாதி. இதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஒருவேளை அதுக்கு ஒத்து வரலனா அதுங்களை அழிச்சிடுங்க. ஓகே, அதுங்களை அழிச்சிட வேண்டியதுதான். யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு. தேங்க்யூ மினிஸ்டர். வாங்க போலாம். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம கிட்ட என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் அதுங்க கிட்ட நம்ம தோத்துருவோம். புரிஞ்சுதா? நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. இப்ப நம்ம கோட்டஸ். ஆமா, அவனை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ண இருந்தும் அவனை என்னால காப்பாத்த முடியல. அதுங்க பயங்கரமா தாக்குது. அதுங்க பாக்குறதுக்கு சின்ன உருவமா இருந்தாலும் ரொம்ப கொடூரமா கொலவெறியோட தாக்குதுங்க. நாங்க அங்க போறது அதுங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. நீ நல்லா போராடி இருக்க பெல். ஒவ்வொரு தடவையும் அதுங்களை கொல்ல முயற்சி பண்ற, ஆனா அதுங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்குதுங்க. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பயங்கரமான எறும்புங்க. அதுங்களுக்கு இதெல்லாம் யாரோ சொல்லி தராங்க. சொல்லிக் கொடுக்கட்டும். ஆனா அதுங்களுக்கு நாம ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். அதுங்களை அழிக்கிற வரைக்கும் என்னால சும்மா இருக்க முடியாது. பெல், டென்ஷன் ஆகாத. கார்டஸோட இழப்பு உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் இருக்கு. அதனால நானும் கிளாராவும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு. அதுங்க கிட்ட எங்க இருக்கா? அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். வேண்டாம், என்ன விட்டுருங்க. அவனுக்கு என்னாச்சு? கிளாரி, நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டலாமா? ஓ, கண்டிப்பா. இந்த எறும்புங்கெல்லாம் எப்படி ஒண்ணுக்கொன்னா ஒற்றுமையா இருந்து ஒத்துழைச்சு செயல்படுதுன்னு இப்ப நான் உனக்கு விளக்கமா சொல்ல போறேன். நான் உனக்கு சொல்ல போற இந்த விஷயம் கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். எனக்கும் ஆர்வமா இருக்கு. காட்டுங்க. சரி, இது கொஞ்சம் பாருங்க. ஓகே, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. அப்படி என்னதான் இதுல இருக்கு? என்னோட நோட்ஸ் அங்க இருக்கு, பாரு. ஓகே, முதல்ல அதை பாத்துடலாம். நான் இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியா? அதுக்கப்புறமா தான் எனக்கு இத பத்தி தெரிஞ்சது. நிச்சயமா சொல்ல முடியல, ஆனா நான் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கேன். நீ இத பாத்துக்கிட்டு நான் இப்ப வந்துடுறேன். சரி, கவனமா இரு. ஓகே. வெளி அசையாத. எறும்புகளை விடக்கூடாது. உனக்கு என்ன ஆச்சு? அதுங்க எல்லாத்தையும் அழிச்சிடணும்.
நான் அழிக்காம விட மாட்டேன். அதுங்க கொடூரமானது. எப்படியாவது அதுங்களை அழிக்கணும். உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே பில்? நான் நல்லாதான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? நேருக்கு நேரா கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கார்டஸ்க்கு அப்படி நடந்ததுல உண்மையிலேயே நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது ரொம்ப கொடுமை. ஆனா நம்மளால அவருக்கு உதவி செய்ய முடியல. நான் வரேன். கிளாரா, நான் ஏதாவது சொன்னா அது சரியா இருக்கும்னு நீ நம்புறியா? என்னால ஏதாவது உருப்படியா செய்ய முடியுமா? உங்களை பத்தி நீங்களே தாழ்வா நினைக்க கூடாது. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, அது இதுவரைக்கும் என்ன யாருமே நல்லபடியா பாராட்டினதே கிடையாது. எனக்கு நல்ல பேரே இல்ல. நானும் லென்னு உங்க மேல மரியாதை வச்சிருக்கோம். நீ என்ன பத்திரமா பாத்துக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். ஏதோ மனசுல பட்டுச்சு சொன்ன அந்த நிம்மதியா தூங்குங்க பில். ஓகே. பில், என்ன? அவர் எங்க? எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. நாம அதை அழிக்க போறதில்ல பில். ஏன்? வேண்டாம். இனிமே இந்த சூட்டை போட வேண்டிய அவசியம் இல்ல பில். நீ சீரியஸா சொல்ற? அந்த குகைக்கு இந்த ஷூட் இல்லாம மறுபடியும் நீ போறியா? இவனுக்கு மூளை கட்டு போச்சா? அதுங்க கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ள நம்மள சாப்பிட்டு அது முடிச்சிடும். அதுங்களுக்கு கொடுக்கிற மரியாதை. என்ன சொல்ற? எறும்புங்களுக்கு மரியாதை? Yes. ஒண்ணுமே புரியல. இத பாரு, இப்ப நானும் கிளாராவும் மட்டும்தான் போறோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் எதுவும் சொல்ல விரும்பல. பிரச்சனை உங்களுக்கு தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இங்க வா. இங்க பாரு, இந்த வேலையை என்கிட்ட விட்டுரு. உன்னை விட பொறுப்பா நான் ஹேண்டில் பண்றேன். என்ன நீ நம்பணும். நம்ம ஏற்கனவே நம்ம நண்பனை இழந்திருக்கோம். நான் எப்பவும் உனக்கு தான் உறுதுணையா இருப்பேன், புரிஞ்சுக்க. நானா அவளா? நீயே முடிவு பண்ணு. ஓகே சரி, நீயும் வா. ஆனா சூட் இல்லாம. புரிஞ்சுப்பா.
இந்த மிஷின் என்னதான் சொல்லுதுன்னு பாக்குறேன். ஆமா பெல், அது நமக்கு ஏதோ சொல்லுது. இந்த எறும்புங்களுக்கு இவ்வளவு அறிவா? பில் நீ எப்படி இருக்க? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. வாங்க போலாம். உனக்கு ஒண்ணும் ஆகலையே, பயப்படாத. என்கிட்ட வா. ஏன் தைரியமா இரு. என்கிட்ட இருந்து இதுங்களை போ சொல்லு. அதுங்க ஒண்ணும் பண்ணாத, நீ பயப்படாம இரு. இதுங்க ஏங்க வருது? லென், 4 எறும்புகள், 1 மனிதன். இது அதுங்க ஆஃபர். அதுங்க உடன்பாடுக்கு வருது. நாம அதுங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். உன்னால நம்ப முடியுதா? உங்க வேலை முடிஞ்சதா இல்லையா? இன்னும் முடியல பெல். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நம்ம உடனே வெளியில போகணும். இப்ப முடியாது. போய் ஆகணும். நான் போகணும். உடனே போய் ஆகணும். பெல், பெல், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த எருமுக கதையை என்னையோட நான் முடிக்க போறேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. நான் ரெடி. நாங்க முதல்ல போப்போம். அதுங்களை அழிங்க. ஆமா, உங்களுக்கு தெரியாது. அதுங்களை கொன்னுடுங்க. நாம மக்களை காப்பாத்தணும். அவசரப்படாதீங்க. தற்கொலை படையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? பெல், பெல், இனிமே நான் காத்துட்டு இருக்க முடியாது. போயிடுங்க. 3 நிமிஷம் தான் இருக்கு. ஆன் பண்ணிட்டேன். பெல், கொஞ்சம் போயிடுங்க சீக்கிரம். என்னது? இது சிவப்பு எறும்புகளுடைய எதிரியான கருப்பு எறும்பு ராணியுடைய ரத்தம். தூக்கி போடு. சீக்கிரம் போ.
சீக்கிரம் வா போங்க. சீக்கிரம் வா. இங்க வாங்க, இங்க வாங்க. ஓகே ஓகே. ஜெயிச்சிட்ட பில். கதை முடிய போகுது. சார், உங்களுக்காக நாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். அதுக்கான பலன் இப்ப கிடைச்சிருக்கு. எறும்புகள், ஏலியன்ஸ், பெரிய மிருகங்கள், ராட்சச ஜந்துக்கள் இனிமே இங்க இருக்காது. கண்டிப்பா மறுபடியும் வர வாய்ப்பு இல்ல. மக்கள்லாம் நிம்மதியா வாழலாம். அவங்கள நீங்க தான் பாதுகாக்கணும். இந்த தீவுல எந்த பறக்கும் தட்டும் இல்ல, எதுவும் இல்ல. நாம மக்களை காப்பாத்தணும். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நம்ம கடமை. அவங்க பயத்தை நாம தான் போக்கியாகணும். எனக்கா? ஓ பியூட்டிஃபுல். Thank you.
எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா இந்த சமயத்துல காட்டஸும் பில்லும் நம்ம கூட இல்ல. நான் உங்களை மிஸ் பண்றேன்.